மெஸ்ஸி எகேன்ஸ்ட் அல்ஜீரியா பிளேயர் கிட்ட பண்ணது ரெட் கார்டா இல்லையா அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சினாரியோஸ்லாம் பார்த்துடலாம். ஹக்கீமி ஃபவுல் ஆன் வினிசியஸ் எகேன்ஸ்ட் பிரேசில், no one complained. Bernardo Silva foul against Congo player, still no one blamed. Scotland player foul against Haiti player, still not even a single member blamed it. Paraguay player foul against USA player, still no one complained. Australia player foul against USA player, still nobody is talking about that. Messi இதே மாதிரி ஃபவுல் பண்ண உடனே ரெட் கார்டு, எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டு ப்ளே. ப்ரோ வேர்ல்டு கப் இஸ் டேக்கட் ப்ரோ, FIFA பை ப்ரோ. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிகன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல இப்போ சேஃபர் சைட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஃபவுலான்னு கேட்டீங்கன்னா ஃபவுல் தான், ஆனா ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது. ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்குது. அது என்னன்னா, ஒன்னு எக்ஸசிவ் ஃபோர்ஸ், இல்ல ஸ்டட்ஸர், ஆப்போனன்ட் சேஃப்டி, ஃபுல் டேஞ்சர். இந்த மூணுல எதுவுமே கிடையாது மெஸ்ஸி ஃபவுல். நான் காமிச்ச அதர் கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா அதுல ரெட் கார்டு யாருக்குமே கொடுக்கல. அப்புறம் எப்படி மெஸ்ஸிக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்க சொல்லி இவ்வளோ பார்க்கிங்? அப்புறம் ஏன் ப்ரோ அதுக்கு எல்லாம் கொடுக்கல அதையும் சொல்றேன் நான். ஃபவுல் நடந்த உடனே மெஸ்ஸி அந்த பிளேயர்ட்ட சாரி கேட்டாரு, ஈவன் ரெஃப்ரி கிட்டே சாரி கேட்டாரு அண்ட் காம் த சிச்சுவேஷன். அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸும் பெருசா அதை கிளைம் பண்ணல, ஏன்னா அது அவ்வளோ டேஞ்சர் இல்லை. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ரெஃப்ரி எல்லோ கார்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால என்ன சொல்றேன்னா, இஷ்யூ ஃபவுல்ல கிடையாது, யார் அந்த ஃபவுல் பண்ணாங்கன்னதான் இஷ்யூ.